இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். MDBfixer சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இந்த வீடியோவில் FN63 LNT மெயின் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த மெயின் சுவிட்ச் வழியாக போகிற மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மோட்டர் போடக்குள்ளே ட்ரிப் ஆகிடுது. அது என்ன ஃபால்ட்டுன்னு பார்க்கும்பொழுது இதை பாருங்கள், இந்த எண்டில் வந்து டேமேஜ் ஆகிருக்கு. ஸ்பார்க் ஆனதுனால இந்த மெயின் மாற்றியாச்சு. இதை சரி பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற டாப்பில் இருக்கிற 2 ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற டாப் தனியாக வந்துடுங்க. மேலே லாக் இருக்கிறனால பின்னாடி திருப்பி விட்டு 2 ஸ்க்ரூ இருக்கும் பாருங்கள். மொத்தம் 4 ஸ்க்ரூ தான். இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடில் இருக்கிற ஒரு லாக் வாஷரை வந்து நீங்கள் கழட்டணும். இந்த ஸ்கொயர் ராடில் இருக்கும் ஒரு லாக் பாருங்கள், இந்த மாதிரி இதை கழட்டிட்டிங்கன்னா அந்த ராடு ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த வாட்டத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ஆன் ஆஃப். பின்னாடி வந்து கியர் சிஸ்டம், எதுவுமே ஒயரிங் லைன் கிடையாதுங்க. பின்னாடி கியரிங் சிஸ்டம் மட்டும்தான். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைன் இருக்குதுங்க. இப்போ பின்னாடி வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க அந்த கியர் வீல் கொட்டாமல் இருக்கிறதுக்கு. இப்போ எடுத்துகிட்டு மேலே இருக்க டாப் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் லிங்க் பேஸ் தனியாக வந்துடும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா லிங்க் இருக்குது. மேல் சைடுக்கு மேலே, கீழ் சைடுக்கு கீழேன்னு 2 இது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதில் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணவுடனே அப்படியே ஃபியூஸ் லிங்க்கு அந்த கனெக்ஷனில் லிங்க் ஆகுது. அதோடைய அடுத்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூஸ் லிங்க் பேஸில் கனெக்ட் ஆகும். இதா பாருங்கள், இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாப்ஸில் கனெக்ட் ஆகும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக தாங்க இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் சுவிட்ச் யூஸ் பண்ணும்போது, மெயின் ஆஃப் பண்ணும்போது தைரியமாக நம்ம ஃபியூஸ் லிங்கில் கையை வைக்கலாம். இருந்தாலும் அதுக்குன்னே வந்து பார்த்திங்கன்னா சில புல்லர் இருக்குது, அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ரிமூவ் பண்ணலாம். பாருங்கள், இந்த எண்டில் வந்து உங்களுக்கு ஸ்பார்க் ஆகிருக்கு. இப்போ எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு அதில் நாப் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வெளியே எடுக்கணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பேக் சைடில் நட்டு இருக்கும், அதை கழட்டி நல்லா தேய்ங்க. அந்த நாபு அது நல்லா துருப்பிடிச்சிருக்குங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பவுடர் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா தேய்க்க தேவையில்ல, சீமனையிலையோ அல்லது பெட்ரோல்லையோ அலசுனா போதுமானதுங்க. இப்போ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா லூஸ் பண்ணி விட்டு நெம்பினீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் வந்துடுங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்பு மாதிரி எதுவும் இல்லைங்க, வெறும் பிளேட் தான். ஆனால் பவுடர் கோட் பண்ணியிருக்குங்க, நல்ல ஒரு கோட்டிங் மாதிரி. இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு எர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சுவிட்ச் டைப்பில் அது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக லிங்க் ஆகுது, லிங்க் இல்லாமல், ஃபியூஸ் லிங்க் இல்லாமல். இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு லூஸ் பண்ணிங்கன்னா அதோடைய பிளேட் வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஃபியூஸ் லிங்க் கிரிப்பிங் வந்துடும். அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்டீல் பிளேட்டு, இது வந்து பார்த்திங்கன்னா செப்பு தகரம். இதுதான் வந்து ஃபியூஸ் கேரியில் உட்காராயிடும் இந்த ஃபியூஸ் லிங்க். இதையும் வந்து பார்த்திங்கன்னா பர்னிங் ஆகிருச்சுனாலும் ஸ்பார்க் ஆகிடுச்சுன்னா தேய்க்கலாம், இல்லைனா சீமனையில் அலசி ஓரளவுக்கு மைல்டான எமரி ஷீட்டில் தேய்மானம் ஆகிற மாதிரி நீங்கள் தேய்ச்சா போதுமானதுங்க. போட்டு மறுபடியும் அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாஷர், நர்லிங் வாஷர் வருங்க, அதை போட்டுட்டு ஸ்க்ரூ போட்டு மட்டமாக ஏறினதும் கீழே இருந்து மேலே வர ஒரு நாபை மாட்டிக்குங்க. அப்புறமே மாட்ட முடியாது. இப்போ மாட்டிட்டு ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், கச்சிதமாக இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு அந்த பிளேட்டை வச்சுட்டு நீங்கள் அப்புறமே டைட் வச்சிங்கன்னா அந்த ஸ்க்ரூ ஃபுல்லாக டைட் ஆகிடுங்க. ஏன்னா அந்த ஃபியூஸ் லிங்க் உட்கார பிளேட்லேயே மரம் இருக்கும், அது நல்லா டைட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வாஷரும் ஒரு ஸ்ப்ரிங் வாஷரும் போட்டு நட்டு வச்சு டைட் வச்சுக்கணும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நோஸ் பிளேயரில் டைட் வைக்கணுங்க, அல்லது கொரடாக இருந்தால் அதில் டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு நீங்கள் ஃபைனலாக ஸ்க்ரூ பேக் சைட்லேருந்து டைட் வச்சா உங்களுக்கு நல்லா கிரிப்பாக டைட் ஆகிடுங்க. லூஸ் கனெக்ஷன் ஆகாது. இது லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் இருக்கணுங்க. அடுத்து இந்த மாதிரி சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வரதுக்கு காரணம் இதில் டஸ்ட்டு ஃபார்ம் ஆகாதான் இருக்கிறதுனால தான். இண்டஸ்ட்ரியல் ஏரியாவுக்கு இந்த மாதிரி சுவிட்ச் டைப்பு மெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது நல்லா லைட்டாக நீங்கள் நைஸ் பேப்பரில் தேய்ச்சி விட்டு இந்த கட்டையில் இருக்கிற 3 நாபும் பாருங்கள். இந்த லாஸ்ட்டாக பர்னிங் ஆனதை ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் பிளேட்லாம் டெம்பராக நல்லாவே இருக்குங்க. ஆனால் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பார்க் ஆகிருக்கு, டஸ்ட்டு ஃபார்ம் ஆனதுனால. இப்போ வந்து நாப்ஸ் வந்து மாற்றி பண்ணுங்க. இங்கே இருக்கிறது இங்கேயும், இங்கே இருக்கிறது அங்கேயும் போட்டுக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த கட்டை நல்லா இருக்கா ஹெவியான்னு பார்த்துட்டு நீங்கள் ஒரு எமரி பேப்பரில் நல்லா ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிங்கன்னா அதில் இருக்க பர்னிங்கு அந்த கார்பன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதெல்லாம் போயிடுங்க. அதுக்கு அடுத்தது அந்த நாப்ஸையும் நல்லா கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. அதில் கோட்டிங் இருந்தால் தேய்க்க வேண்டாங்க, பர்னிங் ஆன நாப் மட்டும்தான் தேய்க்கணும். மற்றது வந்து பார்த்திங்கன்னா சீமனையிலோ அல்லது பெட்ரோல்லையோ அலசுனா போதுமானது. இப்போ அந்த ஸ்ப்ரிங் வாஷர் இருக்குது பார்த்திங்களா, நல்லா தான் இருக்கிறது, மாற்றி மாற்றி போட்டுக்குங்க. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளைச்சி விட்டு நல்லா கிரிப்பாக டைட்டாக பிடிக்கிற மாதிரி இன்செர்ட் பண்ணுங்கள். சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கழட்டினதும் ஓரத்தில் வந்து நல்லா இருக்கிறதும் போடுங்க. மாற்றி போட்டால் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பின்னுங்க பழைய எப்படி கிரிப்பாக இருக்கும். ஏற்கனவே பர்னிங் ஆன இடத்துல புது பிளேட் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குங்க. எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அடுத்த சைடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைட் இருக்கான்னு பார்த்துக்குங்க. கொஞ்சம் கூட சேர்க்கலாம், பர்ஃபெக்டாக இருக்குங்க. கொஞ்சம் இது மாதிரி லைட்டாக போட்டு அடுத்தது 4 பின் இருக்கிற சைடு அதையும் கழட்டி அதையும் வந்து நீங்கள் அதே மாதிரி தேய்ச்சி மட்டும் விட்டு அலசினா போதுங்க. சீமனையில் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தால் மட்டுமே அதை ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூவும் ரிமூவ் பண்ணி அந்த பேஸ்லேருந்து அந்த டிப்ஸ்லாம் உருவி அதை சீமனையில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டு நல்லா தொடச்சிக்குங்க. பேஸையும் பெட்ரோலோ அல்லது சீமனையோ ஊற்றி நீங்கள் நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு நல்லா ஒரு சொட்டு சீமனையோ அல்லது பெட்ரோலோ இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா உதறிக்கிட்டு அல்லது ப்ளோயரில் ப்ளோ பண்ணிவிட்டு காற்று பிடிச்சி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ளோயர் இருந்தால் கூட ஹீட் கன் வச்சு நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிடுங்க. நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு நல்லா பேஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டு அந்த நட்ஸ் எல்லாம் போட்டுக்குங்க. நட்டு போட்டுவிட்டு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிப்ஸு மாட்டணும். கனெக்டிங் டிப்பு மாற்றி விட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும். நீங்கள் பயந்துக்கு தேவையில்ல, கழட்டினா அந்த சீட்டிங் கரெக்டாக தான் உட்காரும், இல்லைனா உட்காராது. 8 டிப்பும் போட்டுவிட்டு நீங்கள் மேலே ஸ்க்ரூ போட்டு நார்மல் டைட் வச்சுக்கோங்க. நார்மல் டைட் வச்சுட்டு இந்த கட்டைகளை மாட்டுங்க. 3 பின் இருக்கிறது அந்த சைடு, 4 பின் இருக்கிறது இந்த சைடு மாட்டுங்க. லாஸ்ட்டாக வரது நியூட்ரல், ஃபஸ்ட்டு வர 3 வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ். இப்போ ஒரு தடவை ஆன் பண்ணி பார்க்கலாம் கச்சிதமாக உட்காருதான்னு. சீட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க. நீங்கள் மறுபடியும் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ராடை ரிமூவ் பண்ணிட்டு மேலே ஃபியூஸ்லிங் பேஸை வச்சு டைட் வச்சுக்கோங்க. பாருங்கள் இது பர்ஃபெக்டாக தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் பேஸ் வச்சு 2 ஸ்க்ரூ தாங்க டைட் வைக்கணும். என்னுடைய சேனலில் இந்த எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் வீடியோ இல்லாமல் எலக்ட்ரானிக்ஸ் வீடியோஸ், கைவினை பொருட்கள் செய்கிறது, பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், ஆர்ஓஸ் சர்வீஸ், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் சர்வீஸ், இன்னும் பிவிசி பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ்னு இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்க. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் பாருங்கள். இப்போ பேக் சைடில் இருக்க அந்த கியரை லைட்டாக கழட்டி நீங்கள் க்ரீஸ் போட்டுக்குங்க. இது வந்து கவனமாக கழட்டணுங்க. கழட்டி விட்டு க்ரீஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டு ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜ் மாற்றுங்க. இப்போ மார்க் எந்த இடத்துல இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே விட்டு அந்த வாஷர் லாக் வாஷர் வந்து போட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த ராடு வந்து லாக் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சிங்க. பேக் சைடு வர கேப் போட்டு 2 ஸ்க்ரூ நல்லா டைட் வச்சு நல்லா சீட்டிங் ஆகிருக்கான்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்தது ஃபுல் டைட் வைங்க. வச்சுட்டு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது மெயின் சுவிட்ச் ரெடிங்க. இப்போ செக் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணி விட்டு கண்டினியூட்டி பார்க்கலாம். பாருங்கள் இந்த லைன்லேருந்து மேலே ஃபியூஸ் லிங்க் வருங்க, அடுத்து எர்த்து டைரெக்டாக வருங்க, அடுத்த லைன்லேருந்து ஃபியூஸ் லிங்க் வரும். இப்போ ஃபியூஸ் லிங்க் போட்டோம்னா உங்களுக்கு வந்து சப்ளை கரெக்டாக ஒர்க் ஆகும். என்கிட்ட ஃபியூஸ் லிங்க் இல்லாதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் வச்சு செக் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதுங்க. இந்த சின்ன விஷயத்துக்கோசரம் இந்த மெயினை தூக்கி போட்டுருவீங்க, ஒரு 1800 ரூபா மெயின் வீணாக போயிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எம். தௌலத் பாஷா. வணக்கம்.